ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேஸ்கெட் இருக்குது. அந்த பேஸ்கெட்டில் வந்து ரெட் டவல்ஸ் போடுறோம், அப்புறம் க்ரீன் டவல்ஸ் போடுறோம். ஆனால் நம்ம வந்து என்ன ஆசைப்படுறோன்னா, நான் எப்போவுமே கண்ணை மூடிட்டு ரேண்டமாக எடுக்கும்போது எனக்கு ஜாஸ்தி க்ரீன் டவல்ஸாக வரணும்னு ஆசைப்பட்றோம். ஓகே, ஒரு பேஸ்கெட் இருக்குது, அதில் ரெட் டவல் இருக்குது, க்ரீன் டவல் இருக்குது. பட் நான் ரேண்டமாக எடுக்கும்போது எனக்கு வந்து க்ரீன் டவல் தான் ஜாஸ்தி வரணும்னு ஆசைப்பட்றோம். இது வந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம அடிக்கடி நிறைய நேரம் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பேஸ்கெட்டுன்றது நம்மளோட மைண்டு, ரெட் டவல்ன்றது நெகட்டிவான விஷயங்கள், க்ரீன் டவல்ன்றது பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ நம்ம மைண்டில் நம்ம க்ரீன் டவல், அதாவது பாசிட்டிவான விஷயங்கள், நம்ம புக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது பாசிட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், ஆடியோஸாக இருக்கட்டும், இல்லை பாசிட்டிவ் பீப்புளோட நான் அசோசியேட் ஆகிறதா இருக்கட்டும், அது ஜாஸ்தி இருந்தால் நம்ம அதிக நேரம் பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அதுவே ரெட் டவல், அதாவது நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் நியூஸு, நம்மளுக்கு வர ஃபார்வேர்டு, அதை நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது, அண்டு எப்போ பார்த்தாலும் ஹாரர் மூவி, ட்ராஜடி மூவிஸ், க்ரைம் மூவிஸாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரெட் டவல். ஸோ நம்ம ரெட் டவலை அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளோட பேஸ்கெட்டில் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதிக நேரம் நம்மளுக்கு அந்த நெகட்டிவான எமோஷன்ஸாக நம்மளுக்கு ஜாஸ்தி வரும். ஸோ நிறைய நேரம் பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம ஜாஸ்தி க்ரீன் டவல்ஸ் போட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.